உலகின் மிக சக்தி வாய்ந்த இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான சந்திப்பை உலகமே ஆவலுடன் உற்று நோக்கியது. காரணம், உலகின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இரு பெரும் துருவங்களிடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம், அணு ஆயுத வளர்ச்சி என பலதரப்பட்ட விடயங்களிடையே தொடர்ந்து போட்டி நிலவி வருகின்ற நிலையில் டிரம்பின் சீன விஜயம் பெரும் எதிர்பார்ப்பை உலக அளவில் ஏற்படுத்தியிருந்தது. சீனாவுக்கு பயணம் செய்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் எனும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் கால் பதித்த போது கொடிகளை அசைத்தபடி நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் அமெரிக்க தேசிய கீதத்தை இசைத்து ராணுவ இசைக்குழுவினரும் டிரம்பை வரவேற்றனர். இந்நிலையில் அங்கு உரையாற்றிய டிரம்ப், உங்களது நண்பராக இருப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு முன்னெப்போதையும் விட சிறப்பாக இருக்க போகின்றது. நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவே இருந்து வந்திருக்கின்றோம். இடையில் ஏதேனும் சிக்கல்கள் எழுந்த போது அவற்றை நாம் பேசி தீர்த்து கொண்டோம். நான் உங்களை அழைப்பேன், நீங்கள் என்னை அழைப்பீர்கள். பலருக்கு இது தெரியாது. நமக்குள் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நாம் மிக விரைவாக தீர்த்து விட்டோம். நான் அனைவரிடமும் சொல்வதுண்டு, நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என டிரம்ப் கூறியுள்ளார். அத்தோடு இந்த பயணத்தில் உலகின் மிக சிறந்த வணிக தலைவர்களை தன்னுடன் அழைத்து வந்ததாகவும், சீன ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்துவதற்காகவே மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே இங்கு வருகை தந்ததாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் 2026ஆம் ஆண்டை ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் ஆண்டாக மாற்றும் வகையில் சீன அமெரிக்க உறவுகளினும் பிரம்மாண்ட கப்பலின் திசையை நிர்ணயித்து வழிநடத்த டிரம்புடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக ஷி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த உபசரிப்புகள் மற்றும் தளர்த்தப்பட்ட நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் சீனாவுக்கு எதிரான கடுமையான போக்குகள் டிரம்பின் குடியரசுக் கட்சியின் பாரம்பரியமான மிகவும் தீவிரமான கொள்கையை பிரதிபலிக்கின்றன. இந்த உச்சி மாநாட்டிற்கு ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்திற்கு முன்பு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை தாக்குவதற்கு ஈரானுக்கு செயற்கைக்கோள் படங்களை வழங்கியதாக 3 சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை பொருளாதார தடைகளை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இரு நாடுகளுக்கிடையிலான முக்கிய பிரச்சனைகள் அப்படியே நீடிக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திப்பு குறித்து சீனா வெளியிட்ட அறிக்கையில் தாய்வான் முக்கிய புள்ளியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண தவறினால் அது மோதல்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுத்து ஒட்டுமொத்த உறவையும் பெரிய ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. சீனாவின் இந்த அறிக்கை சிலரால் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது. தாய்வான் குறித்த அவரது அறிக்கைகளுக்கு டிரம்ப் பெரிய அளவில் எந்த எதிர்வினையும் வெளிப்படுத்தவில்லை. 50 உச்சி மாநாடுகள் நடந்தாலும் அமெரிக்காவும் சீனாவும் ஒருபோதும் உடன்பட முடியாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்காக இது ஒரு வெற்றிகரமான உச்சி மாநாடாக அமையவில்லை என்றும் கூற முடியாது என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல மாதங்களாக அமெரிக்க சீன உறவுகளுக்கு டிரம்ப் பெரிய அளவில் முன்னுரிமை அளிக்கவில்லை. அவரது கவனம் ஈரானுடனான போர், மேற்கு அரைக்கோளத்தில் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு கவலைகள் ஆகியவற்றின் மீதே இருந்தது. ஆனால் தற்போது அவை அனைத்தும் மாறியுள்ளது. உலகளாவிய வர்த்தகத்தின் எதிர்காலம், தாய்வானில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கான போட்டி ஆகியவை தற்போது முக்கிய பங்காற்றுகின்றன. சீனா புறப்படுவதற்கு முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரான் குறித்து சீன தலைவருடன் நீண்ட நேரம் பேசப்போவதாக தெரிவித்திருந்தார். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் சீனா ஆர்வமாக உள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. காரணம், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வேலையின்மையுடன் போராடி வருகின்றது சீனா. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் பல புதிய ஒப்பந்தங்கள் குறித்து பேசப்பட்டதுடன் தாய்வான் விவகாரம் முக்கிய விடயமாக கலந்தாலோசிக்கப்பட்டது மற்றும் ஈரான் போர் குறித்த பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்விரு தலைவர்களின் இந்த பேச்சுவார்த்தை உலகின் எதிர்காலத்தில் எத்தகைய ஆதிக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதுதான் எல்லோரது கேள்வியும்.